சுரேஷ் மனம் உடைந்து தனது அறைக்குள் சென்று வாழ்க்கையே முடிந்துவிட்டதாக வருத்தப்படுகிறார். மதி மீது கோபம் இருந்தாலும் அவர் சரியாக படுக்க முடியாமல் தவிப்பதை பார்த்த மதி மனிதநேயத்துடன் அவரை நேராக படுக்க வைத்து அமைதியாக ஓரமாக சென்று படுத்துக் கொள்கிறாள். இதையெல்லாம் கவனித்த மலர் சுரேஷின் மனதில் என்ன நடக்கிறது என்று யோசிக்கிறாள். அடுத்த நாள் காலை மதி யாரிடமும் அதிகமாக பேசாமல் வீட்டுப் பணிகளை முடித்து லேப்டாப்புடன் வேலை தேட ஆரம்பிக்கிறாள். இதை பார்த்த ராஜலட்சுமி வேலை போன பிறகும் நடிப்பை விடவில்லை என்று கேலி செய்கிறாள். அதற்கு மதி தன்னம்பிக்கையுடன் 10 நாட்களுக்குள் வேலை வாங்கி மாதம் 10,000 ரூபாய் வீட்டுச் செலவுக்கு கொடுப்பேன் என்று சவால் விடுகிறாள். அவளின் தைரியமான பதிலை கேட்டு அனைவரும் அதிர்ச்சியடைகிறார்கள். இதற்கிடையில் சுரேஷ் அவசரமாக போலீஸ் நிலையத்திற்கு கிளம்புகிறார். மதி ஒரு புதிய நிறுவனத்தில் நேர்முகத் தேர்வில் பங்கேற்கிறாள். அவளது திறமையை பாராட்டினாலும் அனுபவச் சான்றிதழ் மற்றும் அவளைப் பற்றிய தவறான தகவல்களால் வேலை கிடைக்காமல் போகிறது. இதனால் மதி மிகவும் சோர்ந்து விடுகிறாள். அந்த நேரத்தில் அவளது தோழிகள் அழைத்து ஆறுதல் கூறுகிறார்கள். பின்னர் பழைய கல்லூரி மாணவர்கள் சிலர் மதியை சந்தித்து அவள் சென்ற பிறகு கல்லூரியின் நிலை மோசமாகிவிட்டதாக கூறுகிறார்கள். புதிய ஆசிரியரால் சரியாக பாடம் நடத்த முடியவில்லை என்றும் மாணவர்கள் அனைவரும் ஏமாற்றத்தில் இருப்பதாகவும் சொல்கிறார்கள். மேலும் மதி வேலை இழப்பதற்கு முந்தைய நாள் சுரேஷின் மாமா தங்கராஜ் கல்லூரிக்கு வந்திருந்தார் என்றும் அவர் விட்டுச் சென்ற விசிட்டிங் கார்டை மதியிடம் கொடுக்கிறார்கள். இதனால் சந்தேகமடைந்த மதி நேராக ரேவதி வீட்டிற்கு சென்று தங்கராஜை சந்திக்கிறாள். ஆனால் கல்லூரிக்கு சென்றதே இல்லை என்று அவர் பதறியபடி மறுக்கிறார். அவரின் நடத்தை மதியின் சந்தேகத்தை மேலும் அதிகரிக்கிறது. உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற முடிவில் மதி கல்லூரிக்குச் சென்று ஊழியரின் உதவியுடன் சிசிடிவி அறைக்குள் சென்று அந்த நாளின் காட்சிகளை பார்க்கிறாள். அந்த வீடியோவில் தங்கராஜ் முதல்வரை சந்தித்து பணம் கொடுப்பது தெளிவாக பதிவாகியிருப்பதை பார்த்த மதி அதிர்ச்சி அடைகிறாள். உடனே அந்த ஆதாரத்தை தனது மொபைலில் பதிவு செய்து நேராக போலீஸ் நிலையத்திற்கு செல்கிறாள். அங்கு சுரேஷ், என் மீது புகார் கொடுக்க வந்தாயா என்று கேட்க மதி அமைதியாக, உங்கள் மீது அல்ல, உங்கள்